இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று செமி சிந்தட்டிக், சிந்தட்டிக் அண்ட் ஃபுல்லி சிந்தட்டிக். இந்த சிந்தட்டிக் எல்லாத்தையும் உரமாக வச்சிடலாம். முதல்ல இதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? இதோட வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜின் ஆயிலில் பேசிக்காக ஒரு மினரல் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மினரல் ஆயில் தான் அந்த இன்ஜின் ஆயிலோட ரா மெட்டீரியல்னே சொல்லலாம். அது போக அது கூட ஆட் பண்ணுற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மாதிரியான அடிட்டிவ்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணும், அந்த இன்ஜின் ஆயிலோட பியூரிட்டி, அதோட ஃபங்க்ஷனிங் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் இறங்க மாற்றிக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம செமி சிந்தட்டிக் அண்ட் ஃபுல்லி சிந்தட்டிக்னு சொல்லிட்டு மாற்றி யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் நம்மளோட பவருக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்காகவுமே மாறும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 100, 110, 120 ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பவரில் அந்த இன்ஜினை ஒர்க் பண்ணும்போது அந்த இன்ஜினில் அதிக டைப் ஆஃப் ஒர்க்கிங் நடக்கும். அந்த எல்லா ஒர்க்கிங்குமே ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பியூரஸ்ட் ஆயில் தேவை. அதனால் நீங்கள் ஃபுல்லி சிந்தட்டிக் போகிறது ப்ரிஃபர். இதுவே ப்ரோ இல்லை நான் 80 தான் போவேன், பெருசாக ஸ்பீட் பண்ண மாட்டேன், அதுவும் எப்போயாவது தான் ஸ்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிந்தட்டிக் ஆயில் போகிறது நல்லது. ஏன்னா சிந்தட்டிக்கில் பார்த்தீங்கன்னா